ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோங்கிறது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் திரு குமார் சார் அவர்களுக்கும், ஜெயராம் அவர்களுக்கும், இயக்குனர் திரு KV ஆனந்த் சார் அவர்களுக்கும், ஹோல் டீம் ஆஃப் கோ, அதுக்கு ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். போன வருஷம் வந்து நாங்கள் 4 படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த 4 படமுமே சூப்பர் ஹிட்டு. அதுக்கு புள்ளையார் சொல்லி போட்டது வந்து இந்த RS என்டர்டெயின்மெண்ட் தான், வினை தாண்டி வருவாய் மூலம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த கோ அந்த பேரும் அந்த கலெக்ஷன் அந்த அளவுக்கு ஹிட் ஆகும் நம்புகிறோம். ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணது உடனே வந்து குமார் சாரும் KV ஆனந்த் சாரும் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, சாங்ஸ் எங்களுக்கு போட்டு காட்டினாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஐ விஷ் த ஹோல் டீம். ஜீவாக்கே தெரியாது, நான் அவர்கிட்ட சொன்னதில்லை. நான் நடிக்க வர்றதுக்கு ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து ஜீவா தான். அவருடைய SMS படம் பார்த்துட்டு தான் நான் வந்து ராஜேஷ் சார் போய் மீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. அண்ட் ஹாரிஸ் சார் இருக்கார். சாங்ஸ் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பெரிய ஹிட். ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நீங்கள் தான் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த படத்துடைய கதை கலமே நீங்கள் தான், இந்த படத்தையோடைய ஹீரோவும் நீங்கள் தான். ஸோ இதை வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நீங்கள் தான். சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. படம் முடிஞ்ச உடனே சங்கர் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன KV ஆனந்த் சார் கிட்ட. ஒரு பாடலாசிரியர் புதுசாக இருக்கார், அவர் வந்து பாடல் பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திங்க உங்களோட படத்துலன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் முதல் வாய்ப்பு எனக்கு. திருப்பி ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு KV ஆனந்த் சார் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங். இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் பண்ணியிருக்கேன். ஒரு பாடல் வந்து ஏனோ குவியமிலா ஒரு காட்சி பேழை அப்படின்ற பாடல். இன்னொரு பாடல் வந்து நெற்றி பொட்டில் பற்றிய எண்ணம்னு ஒரு பாடல். இல்லை 2 பாடலுமே ரொம்ப விசமான களங்களில் வர பாடல். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் வந்து ஹாரிஸ் சாரோட மியூசிக் ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல தமிழ் சொற்கள்னால் அவரோட பாடல்களில் வந்து இருக்கும். எனக்கு வந்து இந்த தமிழ் வளர்ச்சி துறை மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து பதவி ஏதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு விருதுலாம் கொடுப்பேன் நான். அவர் நல்ல ரொம்ப தமிழ் சொற்கள் அவரோட பாடல்கள்லாம் அங்கங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு வந்து KV ஆனந்த் சார் வந்து சிச்சுவேஷன் சொன்னப்போ இது மாதிரி ஒரு புகைப்பட கலைஞனோட காதல், அது வந்து ஒரு இனிமையான குழப்பங்கள், ஒரு ரொம்ப சுகமான வலிகள், இதெல்லாத்தையும் பதிவு பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து உங்கள் அலுவலகத்துக்குள்ளேயே வந்து ஒரு காதல் வந்திருக்கிறத நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு புகைப்பட கலைஞனோட ஒரு காதலை சொல்லும்போது அதுக்கான வார்த்தைகள்லாம் புதுசாக ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணப்போ தான் இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இந்த கான்செப்டை கொண்டு வரலாம், இந்த ஃபோக்கஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வரலாம். ஏன்னா எதுவுமே ஒரு நிலையை சொல்லும்போது ஃபோக்கஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சிமிலியாக இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு உவமையாக இருந்துச்சு. ஸோ அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்க்கான தமிழ் வேர்ட் குவியம்ல இருந்து எடுக்கலாம். குவியம் இல்லா ஒரு காட்சி பேழை, எல்லாமே வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த பாடல் வந்துச்சு. அந்த வரியை வந்து KV ஆனந்த் சாரும் ஹாரிஸ் 2 பேருமே உடனே ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப பிடிச்சி வந்து அவங்களுக்கு தான் நான் அதை தேங்க் பண்ணணும். அந்த பாடல் வந்திருக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய ரெஸ்பான்ஸ், இந்த பாடல் வந்து வெளியிட்டதுலேருந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த பாடலுக்கு. அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து கபிலன் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்காரு, கலகல காலா கேங்ட்டு ஒரு பாடல். அதுலேயும் ரொம்ப நல்ல வரிகள்லாம் வந்து கொடுத்துருக்காரு. பல்முளைத்த மின்னல் போல் சிரிப்போம் மாதிரியான வரிகள்லாம். ஸோ எல்லா பாடல்லையுமே விஜய் வந்து அவருடைய பாடலில் வந்து வெண்பனியோன்ற பாடலில், அப்புறம் அகநகன்ற பாடலில் பிராண்ட் நேம்ஸ் வச்சுக்கிட்டு, இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நேம்ஸ் வச்சுக்கிட்டே ஃபுல் பாடலையும் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த பாடலும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து விவேகா வந்து அமளி துமிழின்ற பாடல். எல்லா பாடல்களுமே வந்து இசை ரசிகர்களுக்கும் தமிழ் பாடல் வரிகளை ரசிக்கிற எல்லாருக்குமே இந்த படத்தோட இசை குறுந்தகடு வந்து ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த இதில் வாய்ப்பு கொடுத்த KV ஆனந்த் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த கோ டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் இதே மாதிரி நாங்கள் எங்கள் நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் மூவி வினை தாண்டி வருவாயை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி எல்லார்ட்டையும் உங்கள் முன்னாடி வந்து இருந்திருந்தோம். படத்தை பெரிய ஹிட் ஆக்குனீங்க. இப்போ வந்து திரும்பவும் அடுத்த படம் நல்ல குவாலிட்டியோட நல்ல கான்செப்டோட பெரிய டீம், அதுக்கு ஈக்குவலாக பெரிய டீம் அவங்கள வச்சு வந்துட்டு திரும்பவும் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். பட் வந்து லாஸ்ட் டைம் ஒரு லவ் ஸ்டோரியோடு வந்தோம், இந்த தடவை உங்கள் ஸ்டோரியோடு வந்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்னும் நல்லா எங்களை அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து KV சார் பற்றி நான் சொல்லி ஆகணும். KV சார் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லிவிட்டு இந்த படம் எப்படிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து நான் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்ட்டு. அங்கே போனால் அவர் வேறு மாதிரி இருந்தார், பக்கமே போக முடியல, பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அந்த டெம்போ வந்து அந்த படத்துக்கு தேவைப்பட்டது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய படம் அந்த ஸ்கிரிப்டு.
ஸோ அந்த டெம்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக அப்படி தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி டைட்டாகவே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஹோல் டீம் அது மாதிரி ஒர்க் பண்ணாங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசரை நான் வந்து சாரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். யூஸ்வலாக வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து சினிமாவில் வந்து பணம் செலவு பண்ணும்போது அந்த பணம் வந்து படத்தில் எப்படி தெரியுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அசலாக பிஸ்னஸ் பார்க்கும்போது இந்த நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோமோ அது படத்தில் தெரிஞ்சால் தான் அது நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் பண்ணுறதில்ல, சில பேர் நல்லா பண்ணுறாங்க. பட் சாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செலவு பண்ணோமோ அதுக்கு மேலே பல மடங்கு படத்தில் காமிச்சிருக்காரு. நான் என்ன படத்தை பார்த்துட்டு ஒரு பட்ஜெட் யாராவது கணிச்சாங்கன்னா அந்த பட்ஜெட் இல்லை அது. ஏன்னா அது வந்து கேவி சாருக்கு அந்த கிரெடிட் போகும், டீமுக்கும் போகும். சாங்ஸுக்கு அவங்க போன லொக்கேஷன்ஸு, அந்த லொக்கேஷன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது அவங்க எடுத்துக்கிட்ட டைம், அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அது எவ்வளோ கம்ப்ரமைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பண்ணி தரணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் படம் வந்து ரொம்ப விஷுவலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. தென் இந்த படம் இப்போ எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது. ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி சாங்ஸ் வந்து ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். ஹோல் டீமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து எங்களோட பொறுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிலீவ் ஆகிட்டோம். காரணம் வந்து நாங்கள் வந்து ரெட் ஜெயின்ஸ் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வெண்ணெய் தாண்டி வருவாயா நாங்கள் எடுத்துகிட்டு ரெட் ஜெயின்ட் கொடுத்துட்டு பின்னாடி அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு, எவ்வளோ வந்து எங்களுக்கு வந்து அது வந்து நல்ல பேர் வாங்கி தந்தது, நாங்கள் நினச்சதை விட அதிகமாக ஆடியன்ஸுக்கு அது போய் சேர்ந்தது. ஸோ அந்த கிரெடிட் வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ்க்கும் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் அந்த கிரெடிட் போகும். அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்க ஹோல் டீம் ஒர்க் பண்ணுற விதம், அவங்கள்ட்ட நாங்கள் வந்து அந்த படத்தில் இருந்து மெயின் ப்ரொடியூசர் அந்த படத்தை போய் கொண்டு சேர்த்ததை விட இந்த எப்படி பார்க்கணும் சினிமாவை அப்படின்றத ப்ரொடியூசராக நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. ஸோ இப்போவும் இந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்ததில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ படத்தை எடுத்து முடிஞ்சதோடு எங்கள் வேலை முடிஞ்சது. இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். படம் எப்படி உங்கள்கிட்டலாம் வந்து நல்லபடியாக சேர்ந்துடும் அப்படின்னுட்டு. ஸோ நீங்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. கோ டீமில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கேவி சார். த பெஸ்ட் டிரெக்டர் அண்ட் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி. இந்த படத்தில் நிறைய இடங்களில் நான் மைக்கில் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக மைக்கை பார்த்தால சுபா சார் டைலாக்ஸ் தான் வாயில் வருது. வீழ்ந்தோ புதைந்தோ விதைகளாவோ. தேங்க்யூ சுபா சார் ஃபார் யுவர் பவர்ஃபுல் லைன்ஸ். I would also like to thank my producers, Kumar sir, James sir, Jayaraman sir, Red Giant Movies. A good actor and a lovely friend, Jeeva, sexy stunning Karthika, Pia, and all the technicians who work for Go. பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கம்போஷனுக்கு ஆடும்போது நான் ரொம்ப பொறாமையாக பார்த்துருந்தேன். இந்த படத்தில் அவர் கம்போஷனுக்கு நானும் ஆடியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் கோ டீம் சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய ஆழமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.